அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை மதியம் ஆரம்பிக்க இருக்கும் வைகாசி விசாக தினத்தின் மகிமைகள், இதை பற்றின சில ஆன்மீக தகவல் தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது ஒரு புராண கதைகளாக கூட இருக்கும். அதனால் பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் இந்த பதிவினுடைய கதை உங்களுக்கு கிளியராக புரியும். பராசர முனிவருடைய மகன்களுக்கு அருளிய செந்தூர் முருகன் வைகாசி விசாக தினத்தன்னைக்கு பராசர முனிவருடைய மகன்களுக்கு சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்ச்சி இந்த அன்னைக்கும் இன்றைக்குமே திருச்செந்தூரில் நடத்தி காட்டப்படுகின்றது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 4 யுகங்களிலும் நடந்த பல்வேறு சிறப்பான நிகழ்வுகளுடன் தொடர்பு கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. 4 யுகங்களிலும் எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றது. அதிலும் முனிவர்கள் கொடுத்த சாபங்களும் அதிலிருந்து விமோச்சனம் பெற்ற புராண வரலாறுகளும் இன்னைக்கும் பதிவுகளாக இருக்கு. அதில் துவாபர யுகத்தில் நடந்த ஒரு புராண நிகழ்ச்சி இன்னைக்கும் திருச்செந்தூர் ஆலயத்தில் வைகாசி மாசத்துல பெரிய விழாவாக கொண்டாடப்படுகின்றது. அந்த புராண கதையை தான் நம்ம இன்னைக்கு வைகாசி விசாக புராண கதையா பார்க்க போறோம். வசிஷ்ட முனிவர் பற்றி எல்லோருக்குமே தெரிந்திருக்கும். மிகப்பெரிய சக்தி வாய்ந்த முனிவர். இவரது பேரன் பராசர முனிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரும் தாத்தாவுக்கு நிகரான ஆற்றல் கொண்டவர் தான். மகரிஷி என்று போற்றப்பட்ட இவர் ஏராளமான இந்து புராண நூல்களில் தொடக்கத்துக்கு வித்திட்டவர் இவர்தான். விஷ்ணு புராணத்தை முதலில் தொகுத்து எழுதியவர் இவர்தான் என்று புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இவரது மகன் வியாசர். இவர் பராசர முனிவருக்கும் சத்தியவதி அப்படிங்கிற பெண்ணுக்கும் மகனாக பிறந்தார். பிற்காலத்தில் தந்தை பராசர முனிவரின் குறிப்புகளை வைத்து வியாசர் வேதங்களில் சிறப்பு பெற்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் காரணமாகத்தான் வேதவியாசர் அப்படிங்கிற சிறப்பு பேர் இவருக்கு இருக்கு. துவாபர யுகத்தில் வாழ்ந்த முனிவர்களின் முதல் முனிவராக திகழ்ந்தவர் தான் இந்த பராசர முனிவர். ஜோதிட நூல்கள் எழுதுறதுலையும் புகழ் பெற்று இருந்தார் இவர். இவரது ஜோதிட குறிப்புகளை இன்னைக்கும் ஜோதிடர்கள் எல்லோருமே பின்பற்றுகின்றனர். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தகைய சிறப்புடைய பராசர முனிவருக்கு தப்தர், அனந்தர், நந்தி, சதுர்முகர், சக்கரபாணி, மாலி அப்படிங்கிற 6 மகன்கள் இருந்தாங்க. இந்த 6 மகன்களும் மிக மிக சுட்டித்தனம் கொண்டவர்களாக இருந்தாங்க. பெற்றோர்களின் பேச்சை கேட்காமல் குறும்பு செய்வது அவர்களுக்கு வழக்கமாக இருந்தது. ஒரு தடவை அவர்கள் 6 பேரும் குளம் ஒன்றில் இறங்கி குளிக்க போயிட்டாங்க. அந்த குளத்தில் குளிப்பது அவர்களுக்கு சுகமாக இருந்ததால் பல்வேறு வடிவம் எடுத்து விளையாடினார்கள். இதன் காரணமாக அந்த குளத்தின் தண்ணீர் கடுமையாக மாசுபட்டது. அந்த குளத்தில் வாழ்ந்து வந்த மீன்கள், தவளைகள் உள்பட நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாமே ரொம்ப அவதிக்குள்ளாயிற்று. சில மீன்கள் அசுத்தமான தண்ணீர் காரணமாக செத்தும் மடிந்தது. அப்படின்னாலும் பராசர முனிவரின் 6 மகன்களும் அதை கண்டு கொள்ளாமல் தொடர்ந்து விளையாடிக்கிட்டே இருந்தாங்க அந்த தண்ணியில. அந்த சமயத்தில் பராசர முனிவர் அந்த குளத்தில் நீராடுவதற்காக வந்து கொண்டிருந்தார். தனது 6 மகன்களும் அந்த குளத்தை பாழ்படுத்தி விட்டதை நேரில் பார்த்து கடும் கோபமடைந்தார். உடனே தனது 6 மகன்களையும் எச்சரித்தார். இந்த குளத்தில் நீரானது கங்கை நீருக்கு சமமாகும். சிவபெருமானின் தலையிலிருந்து உற்பத்தியாகி நாட்டு மக்களுக்கு பாவங்களை போக்கும் சக்தி கொண்ட அந்த புனித நீர் கெட்டுப்போகும் வகையில் செயல்படுவது ரொம்ப ரொம்ப பாவம் அப்படின்னும், இனி இந்த குளத்தை அசுத்தப்படுத்த வேண்டாம், குளித்தது போதும், வெளியே வாங்க அப்படின்னும் தன்னுடைய மகன்கள் கிட்ட அந்த பராசர முனிவர் எச்சரிக்கிறார். சாபம் கொடுத்த முனிவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் பராசர முனிவரின் 6 மகன்களும் குளிக்கிறதுல இருந்த சுகம் காரணமாக தந்தையின் சொல்லை கொஞ்சம் கூட அவங்க கேட்கல. தந்தை சொல்லை கண்டு கொள்ளாமல் தொடர்ந்து குளத்தில் ஆட்டம் போட்டபடி இருந்தனர். அவங்க அந்த ஆட்டம் போட்டதில் மேலும் பல மீன்கள் செத்து மிதந்தன. இதை பார்த்ததும் பராசர முனிவர் கடும் அதிர்ச்சி அடைந்தார். மீன்களின் பேரழிவுக்கு காரணமான தனது 6 மகன்களுக்கும் சாபம் கொடுத்துட்டாரு. இந்த குளத்தில் உள்ள மீன்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்ததோ அதை உணரும் வகையில் 6 பேரும் மீனாக மாறுங்கள் அப்படின்னு கோபத்தில் அவர் சாபமிட்டார். அடுத்த நிமிடம் அவரது 6 மகன்களும் மீன்களாக மாறிடுறாங்க. திடீர்னு தங்களது உருவம் மாறி போனதை உணர்ந்த 6 பேரும் மிகவும் வருந்தினார்கள். தந்தையினுடைய சொல்லை கேட்காம நம்ம விளையாடினதால ஏற்பட்ட விபரீதத்தை அறிந்த அவர்கள் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டாங்க. அந்த 6 பேருமே தந்தையிடம் மன்றாடினார்கள். தன்னுடைய தவறுக்கு மன்னிப்பு கேட்டார்கள். ஆனால் அதோடு தாங்கள் மீனாக மாறியதற்கு காரணமான சாபத்திலிருந்து விடுதலை எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
அந்த வழியையும் சொல்லுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்குறாங்க. இதனால் அவர்கள் 6 பேர் மீதும் பராசர முனிவருக்கு இரக்கம் ஏற்பட்டது. அவர் தனது மகன்களிடம், நீங்கள் தொடர்ந்து இந்த குளத்திலேயே குளித்து வாருங்கள், பார்வதி தேவியின் அருளால் குறிப்பிட்ட காலத்தில் உங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதையடுத்து 6 பேரும் அந்த நீர் நிலையிலேயே வாழ்ந்து வராங்க. எப்படியும் தங்களுக்கு பார்வதி தேவியின் கருணை பார்வை கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடயே இருக்கிறாங்க. இதற்கிடையில் சிவபெருமானின் நெற்றியிலிருந்து வெளிப்பட்ட 6 தீப்பொறிகள் மூலம் உருவான கந்த பெருமானை பார்வதி தேவி வளர்த்து வந்தார். ஒரு நாள் பார்வதி தேவி சிவலோகத்தில் முருகப்பெருமானுக்கு ஞானப்பாலை வழங்கி கொண்டிருந்தார். அப்போது அந்த ஞானப்பாலிலிருந்து ஒரு துளி சிதறியது. அந்த துளி அளவு பால் பூலோகத்தில் பராசர முனிவரின் 6 மகன்களுக்கும் 6 மீன்களாக வாழும் அந்த குளத்தில் விழுந்தது. அந்த துளி அளவு பாலை 6 மீன்களும் அருந்தின. அடுத்த வினாடி 6 மீன்களுக்கும் சாப விமோசனம் கிடைத்தது. அந்த மீன்கள் மீண்டும் பராசர முனிவரின் மகன்களாக மாறினார்கள். அதோடு பார்வதி தேவியின் ஞானப்பாலை அருந்திய காரணத்தால் அந்த 6 பேரும் முனிவர்களுக்குரிய ஆற்றலும் கிடைத்தது. 6 பேரும் முனிவர்களாக வெளியில் வந்தனர். தங்களுக்கு சாப விமோச்சனம் வழங்கிய சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் நன்றி செலுத்த முடிவு செய்தனர். இதற்காக அவர்கள் சிறப்பு ஹோமங்கள் வளர்த்து சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் பூஜைகள் எல்லாம் செஞ்சுட்டு வராங்க. அப்போ அங்கு ஒரு அசரீரி ஒலித்தது. நீங்க 6 பேரும் திருச்செந்தூர் தலத்துக்கு போயிட்டு, அதாவது உரிய முறையில் வழிபாடுகள் செஞ்சு தவம் செய்யுங்கள். உங்களுடைய தவத்தை மேம்படுத்தும் வகையில் திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவார் அப்படின்னு ஒரு அசரீரி கேட்குது. அதையடுத்து 6 பேரும் திருச்செந்தூர் போறாங்க. அங்கு முருகனை தியானித்து நீண்ட தவம் இருக்கிறாங்க. அவர்களது தவத்தை கண்டு மகிழ்ச்சி அடைந்த முருகப்பெருமான் வைகாசி விசாக தினத்தன்னைக்கு அந்த 6 பேருக்கும் நேரில் காட்சி தராரு. அதோடு திருச்செந்தூர் தலத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு உதவும்படி அருளாசி புரிகிறார். அதை ஏற்று அந்த 6 பேரும் திருச்செந்தூரில் சேவை செஞ்சுட்டு வராங்க. இதை பிரதிபலிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி விசாக திருவிழா அன்னைக்கு திருச்செந்தூரில் 10 நாட்கள் பிரம்மாண்டமாக கொண்டாடுறாங்க. இந்த விழாவின் 10வது நாள், அதாவது வைகாசி விசாகம் தினத்தன்னைக்கு முனிக்குமாரர்களுக்கு சாப விமோச்சனம் அளிக்கும் நிகழ்ச்சி நடத்தி காட்டப்படுது. துவாபர யுகத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்று பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் திருச்செந்தூரில் நடத்தி காட்டப்படுவது தனித்துவம் கொண்டதாகவே சொல்லப்படுது. இந்த ஆண்டுக்கான நிகழ்ச்சி திருச்செந்தூரில் நடந்துட்டுருக்கு. வருகின்ற 9ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணிக்கு நடத்தி காட்டப்பட உள்ளது. திருச்செந்தூர் கோவில் மண்டபத்தில் நீர் தொட்டி அமைக்கப்படும். அந்த நீர் தொட்டியில் 6 மீன் பொம்மைகள் மிதக்க விடுவாங்க. அங்கு ஜெயந்திநாதர் எழுந்தருள்வார். திருச்செந்தூர் முருகனின் உற்சவர்களில் ஒருவரான ஜெயந்திநாதர் பார்வதி தேவி வழங்கிய ஞானப்பாலை குடிக்கும்போது ஒரு துளி சிந்துவது போல காட்சி அமைக்கப்படும். அந்த ஒரு துளி பாலை 6 மீன்களும் குடிப்பது போன்றும் பக்தர்களுக்கு காண்பிக்கப்படும். ஞானப்பாலை அருந்தும் மீன்கள் 6 முனிவர்களாக மாறுவதும் நடத்தி காட்டப்படும். பாவங்கள் விலகும். ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும் இந்த புராண நிகழ்வை காண்பதற்கு பல்லாயிரக்கணக்கானவர்கள் திரள்வார்கள். பராசர முனிவரின் மகன்கள் சாப விமோச்சனம் பெறும் நிகழ்ச்சியை திருச்செந்தூர் தலத்தில் நேரில் கண்டு களித்து முருகனை வழிபட்டால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட முன்வினை பாவங்கள் விலகும் அப்படிங்கிறது ஐதீகம். அது மட்டுமின்றி முன்வினை பாவங்களால் உருவாகும் துன்பங்களை முருகன் தீர்த்து வைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை பக்தர்களிடம் இன்னைக்கும் இருந்துட்டு வருது. சாபங்கள் காரணமாக எத்தனையோ பேர் தங்களையும் அறியாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு சாபம் இருக்கின்றது என்பதை கூட உணராதவர்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. அவங்க எல்லோரும் நம்பிக்கையோட திருச்செந்தூர் தலத்துக்கு போயிட்டு இந்த புராண நிகழ்ச்சியை நேரில் பார்த்துட்டு அவங்க நிச்சயம் ஆத்மா சுத்தப்படும் அப்படின்றது நம்பிக்கை. இந்த நிகழ்ச்சியை பார்க்க போறவங்க அன்றைய தினம் முருகனை மனதில் நிறுத்தி விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. திருச்செந்தூர் முருகனை நம்பி விரதம் இருந்து வைகாசி விசாக நிகழ்ச்சியை கண்டுகளித்தால் நிச்சயம் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படும். வைகாசி விசாகம் விரதம் இருக்கும் நாளில் திருப்புகழ், கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல், திருச்செந்தூர் தலம் மீது பாடப்பட்டிருக்கும் பாடல்களை மனமுருகி பாடினால் சாபங்கள் விலகி குலம் தழைக்கும், சகல செல்வங்களும் தேடி வரும் என்பது நம்பிக்கை. வாய்ப்பு இருக்கிறவங்க அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு சிவப்பு அரளி அல்லது செம்பருத்தி மலர்களை வழங்கி வழிபடலாம். வீட்டில் முருகன் படத்தின் முன்பு பாசிப்பருப்பு பாயசம் நிவேதனம் செய்து வழிபடுவது மிக மிக சிறப்பு அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். நன்றி.
வணக்கம்.